தமிழ் ஐடென்டிட்டியா இல்லை திராவிட ஐடென்டிட்டியா? இந்த 2க்கான குழப்பம் நிறைய பேர்ட்ட இருக்குது. நான் திராவிடன், நான் தமிழன் அப்படிங்கிறதுக்கான சொல்கிறதுக்கான என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியல. தமிழரோட ஐடென்டிட்டி மிகவும் தூய்மையான ஒரு ஐடென்டிட்டி. இந்த திராவிடர் கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் நபரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது. ஸோ அது பொலிட்டிக்கல் திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அது பொலிட்டிக்கல் பார்ட்டி டேக் கேர் பண்ண போகிறாங்க. இந்த தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கான தனியான ஃபுட்டு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட ஆர்க்கிடெக்சரல் ஸ்டைல், இந்த 3 மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3ல் ஆர்க்கிடெக்சர் ஸ்டைல் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆர்க்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட வந்து 79,000 கோயிலுக்கு மேலே இருக்குது. நீங்கள் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தமிழரோட அடையாளங்களும் சரி, நுணுக்கங்களும் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு மேலே, அதாவது தமிழ்நாட்டுக்கு மேலே அடுத்தடுத்து கர்நாடகா, மும்பை, இது மாதிரி நீங்கள் மகாராஷ்டிரா இது மாதிரி போகும்போது அந்த ஐடென்டிட்டி, அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது மாறுபடும். தமிழர்களோட கோயிலோட ஆர்க்கிடெக்சரும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரே பேட்டர்னில் இருக்காது. பட் அதோட நுணுக்கங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு தேவையான மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தமிழர்களோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் இல்லாத இடமே அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து தமிழர்களோட வரலாறு உலகத்தில் ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் இந்தோனேஷியா போனாலும் தமிழர்களோட கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கன்வாட் போகலாம். கம்போடியாவில் உள்ள அங்கன்வாட், எல்லா இடத்துலையுமே தமிழர்களோட டச் இருக்குது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. அதோட ஸ்டைலும் நம்மளுக்கு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு மிக்சடு கல்ச்சர் ஆர்க்கிடெக்சரை வந்து தமிழர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தமிழர்கள் கொடுக்கும்போது அவங்களோட ஆர்க்கிடெக்சர்லேயும் இவ்வளோ ஸ்டைல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக் ஸ்ட்ரக்சர்லேயும் இவ்வளோ ஸ்டைல் இருக்கும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஒரு வீடு அமையும் போது அதுலேயுமே நிறைய ஸ்டைல் நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காரைக்குடி சைடு போனீங்கன்னா அந்த செட்டிநாடு வீடுகள் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த செட்டிநாடு வீடு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான ஒரு வீடாக இருக்கும். ஸோ அந்த வீட்டில் உள்ள ஸ்டைலு, ஆர்க்கிடெக்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சில கம்யூனிட்டி நீங்கள் ராம்நாடு, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர், இந்த சைட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடோட ஆர்க்கிடெக்சர், அப்புறம் வந்து முத்தம் வச்சு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பரணி வச்சு கட்டுறது, ஸோ இது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆர்க்கிடெக்சர் இருக்கும். ஈவன் நீங்கள் சாதாரண ஒரு குடிசை வீடு எடுத்துக்கிட்டால் கூட அந்த குடிசை வீட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்க்கிடெக்சரில் தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா குடிசை வீட கோபுரமும் ரெண்டுமே ஒன்று தான். அதோட ஆர்க்கிடெக்சர் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து அதோட கம்ஃபர்ட்னஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழர்களோட நுண்ணறிவு அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பணக்காரன் முதக்க ஒரு ராஜாவில் இருந்து சாதாரண ஏழை குடிமகன் வரைக்கும் அந்த ஆர்க்கிடெக்சர் நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து